வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசியை பற்றி. இந்த மகர ராசியை பத்தி பார்க்கும்போது பல சுவாரஸ்யமான தகவல்கள் உண்டு. அதுல ரொம்ப முக்கியமானது குரு பகவான் நீச்சமாகக்கூடிய ஒரு வீடு. அதே இடத்துல ராகு உட்காரும் போது உச்சக்கட்ட யோக ராகுவாக மாறுகிறார். இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது, அதாவது குரு ராகு, குரு நீச்சம், ராகு மிகப்பெரிய உயரத்தை அடைய உதவுகிறார். மேஷ ரிஷப கடக கன்னி மகர ராகு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல மகர ராகு மிகவும் மகத்துவமான ராகு. இந்த இடத்தை பத்தி, இந்த குருவையும் ராகுவையும் சேர்த்து வச்சா எப்படி ஒரு ஜாதகத்துல இருப்பாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ராகு அப்படின்னாலே ஒரு பயம் ஒண்ணு இருக்கு. ஆனா அதே ராகு தான் உங்களை புகழோட உச்சிக்கு, செல்வாக்குடைய உச்சிக்கு உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இப்ப நம்ம ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். தனத்தை தரக்கூடிய குரு பகவான், நல்ல வாழ்க்கையை தரக்கூடிய குரு பகவான், செல்வத்துடைய, புகழுடைய, செல்வாக்குடைய, அதிகாரத்துடைய உச்சியை தரக்கூடிய ராகு பகவான். இந்த ரெண்டு பேரும் இணையும் பொழுது எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப ராகு பகவான் எந்தெந்த வீடுகளில் இருந்தால் உங்களுக்கு உச்சக்கட்ட செல்வாக்கு, செல்வ செழிப்பு இதெல்லாம் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ முழுசா பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது மகர ராசி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு மகர ராசி அன்பருடைய வாழ்க்கையிலும் இது ஒரு முக்கியமான ஒரு பதிவு. நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்பது குரு ராகு யோகம். இந்த குரு ராகு யோகம் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில என்ன செய்யும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதரை விஸ்வரூபம் எடுக்க வச்சு, வாழ்க்கையுடைய உச்சக்கட்டத்தை தொட வச்சு, அப்பவும் நேர்மையாக வாழக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். இதுதான் வித்தியாசம். இந்த குரு ராகு யோகம் ஒருத்தர் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா, குறிப்பா மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில பிறவியில பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்துல பிறக்கிறது, ஏழ்மையான சூழ்நிலையில வளர்றது, படிப்படியாக தன்னுடைய கல்வியினாலும் தன்னுடைய உழைப்பினாலும் மிகப்பெரிய நிலையை அடைவது. பெரிய நிலைன்னு நான் சொல்றது, 2ஆம் கிளாஸ் படிக்காத ஒருத்தர் MBA படிச்ச ஒருத்தருக்கு வேலை கொடுப்பாரு. தன்னுடைய உழைப்பால முன்னுக்கு வந்து 1000 கோடி அதிபதியாக மாறுவார். இந்த விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய யோகம், குரு ராகு இணைவு என்பது மகர ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் எந்த கட்டத்திலேயாவது அவங்களுக்கு தந்துடும். இப்ப மகர ராசி எடுத்தோம்னா, பிறக்கும் போது உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரத்தில் தான் பிறக்க முடியும். இதுல உத்திராடம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம், திருவோணம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம், அவிட்டம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். அப்போ சூரிய திசையிலோ, சந்திர திசையிலோ, செவ்வாய் திசையிலோ மகர ராசி என்பர்கள் பிறக்கிறார்கள். இவங்களுடைய ஜாதகத்துல கட்டாயம் ராகு திசையோ அல்லது குரு திசையோ வரும். இப்ப பிறப்பு ஜாதகத்துல குரு ராகு யோகம் இருக்கு அப்படின்னா, இந்த திசைகள்ல இவங்க மிகப்பெரிய உச்சக்கட்ட செழிப்பை, செல்வ செழிப்பை, அதிகாரத்தை, பலத்தை, மிகப்பெரிய நிலையை, ஒரு ராஜா மாதிரி வாழக்கூடிய நிலையை அடைகிறார்கள். இதுல எல்லாருக்கும் ராகு தசை குரு தசை வருது மகர ராசியில, எல்லாரும் அந்த நிலையை அடைகிறார்கள் அல்ல. அதுல உள்ள சூட்சமங்கள் என்ன, அதை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. குரு ராகு ஒருவருடைய ஜாதகத்துல சேரும் போது 2 விதத்துல வாழ்க்கை வந்து நமக்கு பயணத்தை காமிக்கும். மகர ராசியில பிறந்த அத்துணை பேருக்குமே தன்னுடைய வாழ்க்கையில ராகு தசையோ குரு தசையோ வராம இருக்க வாய்ப்பில்லை. இப்போ குரு ராகு தசை எல்லாருக்கும் ஏன் நல்லதை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா, குரு என்பவர் நல்ல ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் போதிப்பவர். ராகு என்பவர் ஆசையையும்
சில சமயங்களில் மன சஞ்சலத்தையும், தவறான வழிகளில் போகக்கூடிய அந்த ஒரு விதமான டவுட்ஃபுல் நேச்சர் அதையும் கொடுக்கக்கூடியவர் ராகு. இப்ப இவர்கள் இரண்டும் சேரும் பொழுது ஒரு சிலருக்கு குருவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் வாழ்க்கையில நல்ல பயணத்துல போறாங்க. ஒரு சிலருக்கு ராகுவுடைய பாதிப்பு ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் தவறான பாதையில், சில சமயங்களில் தவறான வழிகாட்டுதல், தவறான ஃப்ரெண்ட்ஸு, நட்பு, பழக்க வழக்கங்கள்னால தவறான பாதைகள் போறாங்க. குரு ராகு இருந்து கெட்டு போறவங்களும் உண்டு, மிகச்சிறந்த நிலைமையில் வாழ்பவர்களும் உண்டு, குறிப்பா மகர ராசியில. இப்ப எல்லாருக்கும் குரு ராகு இருந்தா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமானா அதுல நிறைய ஜோதிட சூட்சமங்கள் இருக்கு. ஒரு மகர ராசி என்பவர்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல எந்த இடத்துல இந்த குரு ராகு இணைவு ஏற்பட்டிருக்கு, அந்த இடத்துடைய அதிபதி, ஸ்தான அதிபதி எந்த நிலைமையில் இருக்கிறார், இதையெல்லாம் வச்சு இந்த குரு ராகு யோகம் மகர ராசி என்பவர்களுக்கு வரும். மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையிலேயே நிறைய போராட்டங்களை சந்திச்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி. எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி, யாருமே நினைக்க மாட்டாங்க நீங்க ஜெயிப்பீங்கன்னு, ஆனா உங்களுக்கு மட்டும் தெரியும் நீங்க ஜெயிப்பீங்கன்னு. அப்படிப்பட்ட மகர ராசிக்கு இந்த குரு ராகு யோகம் அமைஞ்சிட்டால், நல்லபடியா வந்துட்டா, அந்த யோகம் எவராலும் யாராலும் எப்பேற்பட்ட கொம்பனாலும் உங்களுடைய வெற்றியை தடுக்க முடியாது. ஒரு மகர ராசி என்பவருடைய ஜாதகத்துல குரு பலமாக இருந்து ராகுவுடன் இணையும் பொழுது அவர் புதிய விஷயங்களை தேடி போவார். ஆன்மீகத்து மேல அதிக நாட்டம் இருக்கும். துறவி போல மனம் இயங்கும். ஆனால் தான் செய்யக்கூடிய தொழிலோ வேலையோ சிறப்பாக செய்வார். யாருமே இவரை போல கைவண்ணம் படைத்த ஒரு தொழில் செய்ய முடியாது, இவரை மாதிரி பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான அளவிற்கு தன்னுடைய கேப்பபிலிட்டி, திறமையை வெளிப்படுத்துவார். சில அதிசய விஷயங்களை செய்வார். சில அபூர்வமான சிந்தனைகளை வெளிப்படுத்துவார். ஆக அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஞானியை போல இருப்பார். இப்போ நம்மளுடைய ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன மாதிரி பலன்கள் மகரத்திற்கு. இப்ப மகர ராசிக்கு ராகு மகரத்திலேயே இருந்தால், இப்ப நம்ம சொன்னோம், எதிர்பாராத திடீர் புகழ். திடீர் புகழ்னா சாதாரண புகழ் அல்ல. ஓவர் நைட்ல ஒரு 10 மில்லியன் பேர், 1 கோடி பேருக்கு முகம் தெரியும். ஒரே ஒரு ராத்திரிக்குள்ள உச்சகட்ட புகழை அடைவது. அப்படி திடீர் புகழ் யாருனால வரும் அப்படின்னா ராகு தான். இப்போ 2025 பிப்ரவரியில கும்பமேளா நடந்தது. அங்க ஒரு பெண் இந்த பாசி மணி வித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் பிரபலமானாங்க. ஒரு ராத்திரியில உலகமெங்கிலும் அவங்களுடைய முகம் பேசப்பட்டது. அப்படி வரக்கூடிய புகழ் எல்லாமே ராகு தந்த புகழ் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெகு சில படங்கள்லயே அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் வந்தது. ராகுவுடைய பவர், ராகுவுடைய திசை. அப்படி மகரத்துல ராகு இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு இயற்கையில் ராகுவுடைய ஆசீர்வாதம், புகழ் வரக்கூடிய வாய்ப்பு, திடீர் புகழ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப உங்களுக்கு மகரத்துல ராகு இருக்கார் அப்படின்னா எங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு கேட்கும் போது கரெக்டா எந்த பீரியட்ல உங்களுக்கு லைஃப்ல அற்புதமான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத துல்லியமா சொல்ல முடியும். இப்ப 2ஆம் வீடு கும்பத்தில் ராகு இருந்தால் மகர ராசி அன்பர்களுக்கு நல்லா குறிச்சுக்கணும். மகர ராசி அன்பர்களுக்கு கும்பத்தில் ராகு இருந்தால் தன்னுடைய குரலின் மூலியமாக, வாய்ஸ் மூலியமாக பிரபலம் அடைவது, பேச்சாற்றல் மூலியமாக, பாட்டு திறன்கள் மூலியமாக, பப்ளிக் ஸ்பீக்கிங் மூலியமாக, அரசியல் மூலியமாக புகழ் பெறுவது இவர்களுடைய இன்றியமையாத யோகமாகும். அதே மகர ராசி அன்பர்களுக்கு 3 என்று சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு இருந்தால் மீடியா துறை, பெரிய சினிமா துறை, கலைத்துறை, இதெல்லாம் பத்திரிகை துறை, இதெல்லாம் பெயரும் புகழும் வரக்கூடிய யோகம் வரும். அழியாத புகழ், அழியாத பெயர். இவரை மாறி இந்த படத்தை ஏற்கி இருக்க முடியாது, இவரை மாறி இந்த படத்துல நடிச்சிருக்க முடியாது. அப்படிப்பட்ட யோகங்களை மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு இருக்கும் பொழுது தருவார்.
புகழ்னா சினிமா துறையில எல்லாரும் தான் புகழ் பெறாங்க. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நின்றவர் யார்? அந்த யோகத்தை ராகு பகவான் தான் தர முடியும். அடுத்தது மகர ராசிக்கு 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் ராகு இருந்தால் ஃபேம், பாப்புலாரிட்டி, எந்த ஒரு போட்டியிலும் ஜெயிக்கக்கூடிய தன்மை, எதிரிகளை பந்தாடக்கூடிய யோகம். நேர்முக மறைமுக எதிரிகள் யாராக இருந்தாலும் மகர ராசிக்கு பிறப்பு ஜாதகத்தில் 6 என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் ராகு இருந்தால் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க முடியும். இப்ப நம்ம சொல்றதெல்லாம் பொது பலன்கள். உங்களுடைய ஜாதகத்துல இதே மாதிரி அமைப்புல ராகு இருந்து ஆனா நல்லது நடக்கலைன்னா பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப நாம சொல்லக்கூடியது 70 முதல் 75% மகர ராசி என்பவர்களுக்கு பொருந்தும். அதே மாதிரி மகர ராசிக்கு 7 என்று சொல்லக்கூடிய கடகத்தில் ராகு இருந்தால் மக்கள் விரும்பக்கூடிய மாபெரும் சக்தியாக மாறுவார். இது தெய்வம் கொடுத்த தீர்ப்பு. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு 7 கடகத்தில் ராகு இருந்தால் பொதுவாக மக்கள் விரும்பக்கூடிய மாபெரும் சக்தியாக மாறுவார். எல்லாரும் தான் எஃபர்ட் போடுறாங்க, எல்லார்கிட்டையும் தான் திறமை இருக்கு. குறிப்பிட்ட நபர்களை மட்டும் மக்களுக்கு ஏன் பிடிக்குது? இப்ப ஜோதிடம் எடுத்துக்கிட்டா பல பேர் யூடியூப் வழித்தடங்கள்ல பேசுறாங்க, பல பேர் டிவி நிகழ்ச்சிகள்ல வராங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும் மக்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதுக்கு காரணம் அவர்களுடைய கர்மா, அவர்களுடைய ஜாதகம், அவர்களுடைய ராகு. நீங்க மகர ராசி அன்பர்களாக இருந்து 7ஆம் பாவத்தில் கடகத்தில் உங்களுக்கு ராகு இருந்தால் அப்படிதான் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு கோலூற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் நடக்கும். அடுத்தது மகர ராசியின் 10ஆம் இடம். மகர ராசியின் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் ராகு இருந்தால் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பதவி உயர்வு பெற்று ரொம்ப சுலபமா சில பேர் நீங்க பார்ப்பீங்க, நாம் எல்லாருமே பார்ப்போம். வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தர் மட்டும் இருப்பார், அதிகமா வேலை செய்ய மாட்டார், எஃபர்ட் போட மாட்டார், நேரத்துக்கு ஆபீஸ் வர மாட்டார். பார்த்தீங்கன்னா அந்த பரமபதத்தில் டக்கு 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 டக்குன்னு ஏணி மேலே ஏறி போயிட்டே இருப்பார். ஆபீஸ்ல ப்ரமோஷன் மேல ப்ரமோஷன், ப்ரமோஷன் மேல ப்ரமோஷன். எந்நேரமும் திறமையா வேலை செய்யக்கூடியவங்க அவங்கள பார்த்து, என்னையா இது, நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்கிறேன், திறமையா அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைக்காத ப்ரமோஷன் இவருக்கு எப்படி கிடைக்கும்? அதுதான் ராகு. அதே மாதிரி மகர ராசி என்பவர்களுக்கு விருச்சிகத்தில் ராகு இருந்தால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய நெட்வொர்க் கான்டாக்ட்ஸ் என்பது விரிவடையும். பெரிய அளவில் உலகம் முழுக்க உங்களுக்கு 10 பைசா பாக்கெட்ல இருக்காது. ஆனா நீங்க சொன்னா 10,000 கோடி அதிபதியும் 10 நிமிஷத்துல பறந்து வந்து உங்க முன்னாடி நிற்பாங்க. இந்த யோகம் இருக்கு. உங்களுக்கு பெரிய அளவுல பண வசதி இல்லைனாலும் நீங்க கை காமிச்சா அது நடக்கும். இது மகரத்து ராசி நேயர்களுக்கு விருச்சிகத்தில் ராகு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான அமைப்பு ஏற்படும். ஆக அன்புமிக்க நேயர்களுக்கு, மகர ராசி என்பவர்களுக்கு இந்த குரு யாரு அப்படிங்கிறது நல்லா தெரியும். குரு பகவான் தேவர்களுடைய பிரகஸ்பதி, தேவகுரு. நமக்கு வேணுங்கிற நல்ல எண்ணங்கள், தெய்வ பக்தி, பணம், குழந்தை பேரு, வீடு, வாகனம் எல்லாம் குரு பகவான் ஆசீர்வாதம் பண்ணாதான் நல்ல காரியங்களா நடக்கும். திருமணம், புண்ணியாஜனம், இப்படி போன்ற விஷயங்கள். ராகு என்பது கேப்பபிலிட்டிக்கான கிரகம். ஒரு மனுஷன் சாதாரண ஆளு, ஆனா சரித்திரம் படைக்கக்கூடிய அளவுக்கு அவனை மாற்றக்கூடியது ராகு. அவனுடைய நடை, உடை, பாவனை ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. 26 வயசு வரைக்கும், 27 வயசுல திடீர்னு பாத்தீங்கன்னா ஆளே மாறிடுவான். திடீர்னு என்னென்னமோ பேசுவான், திடீர்னு என்னென்னமோ செய்வான், கட 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 கடன்னு மேல போய் உட்காருவான். இது ராகுவினுடைய அம்சம். பிரம்மாண்ட ராஜயோகத்தை குருவால் தர முடியாது, ராகுவால் மாத்திரமே தர முடியும். குரு ஸ்திரத்தன்மையான யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். குரு பகவான் நல்ல எண்ணங்கள், ஆன்மீகம், இதை போதிக்கக்கூடிய கிரகம். ராகு எப்படி நம்ம சொல்றோம் பிரம்மாண்ட ராஜயோகத்தை தருவார்னு, அதே சமயத்துல தேவையில்லாத போதை பழக்க வழக்கங்கள், மனதில் தடுமாற்றம், மனதில் சஞ்சலம், தேவையில்லாத தொடர்புகள், இதை எல்லாத்தையும் கூட ராகு தான் கொடுப்பார்.
ஆக நாம் தான் ஃபில்டர் பண்ணணும், நல்லதை மட்டும் எடுத்துக்கணும், கெடுதலை விட்டு தள்ளக்கூடிய மனப்பக்குவமும் மனோதிடமும் தைரியமும் நமக்கு வேண்டும். என் அன்புமிக்க மகர ராசி நேயர்களுக்கு இந்த காணொலி ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கான ஜாதகம், உங்களுடைய பிறவி ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. 1-to-1 நீங்களும் நானும் மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை செய்தால் மிகப்பெரிய அளவில் புகழின் உச்சியை தொட முடியும், பிரச்சனைகளை தவிர்க்க முடியும், பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர முடியும், அதற்கான விடையை தர முடியும். அடுத்த முறை வேறொரு காணொலியில் மறுபடி வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.